சுவிட்சர்லாண்டில் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வாக்கெடுப்புகள் வரும். அந்த வாக்கெடுப்புக்கு உங்களுக்கு ஒரு என்வலப் வரும். அந்த என்வலப்பை எப்படி திறந்து அந்த வாக்களிப்பை எப்படி நீங்கள் வாக்களிக்கணுன்ற ஒரு முக்கிய விடயமாக தான் இங்கே கொண்டு வந்துருக்கோம். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு கிட்ட வரும் பொழுது உங்களுக்கு ஒரு என்வலப் வரும். அந்த என்வலப் வந்து எப்போ வரும்? என்வலப் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 இருந்து 6 கிழமைக்கு முதல் எலெக்ஷனுக்கு முதல் வந்து உங்களுக்கு வீடு வந்து சேரும். அதுக்கு முதலே உங்களுக்கு வந்து கூடுதலாக அதை பற்றியான விளம்பரங்கள் வந்து கட்சி சம்பந்தமாக நீங்கள் வந்து டிவிலையோ இன்டர்நெட்லையோ இல்லாட்டிக்கு வீட்லேயோ கூட விளம்பரத்தை காண முடியும். ஆனால் உங்களுக்கு அரசாங்க ரீதியாக வந்து அந்த என்வலப் வந்து 4 இருந்து 6 கிழமைக்கு முன்பு ஒரு கேண்டோன் டு கேண்டோன் வந்து வித்தியாசப்படும். ஆனால் உங்களுக்கு அந்த என்வலப் கட்டாயம் கிடைக்கும். யாருக்குன்னு சொன்னால் ஸ்விஸ் நேஷனாலிட்டி வச்சிருக்கிறவர்கள் 18 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் இந்த வாக்கு அளிப்பதற்குரிய உரிமை இருக்கிறது. அவைகளுக்கு எல்லாருக்கும் இந்த என்வலப் வந்து கிடைக்கும். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு வந்து இந்த என்வலப் வந்து கிடைக்காது. நீங்கள் சொன்னது போல 4 கிழமை 5 கிழமைக்குள்ள இந்த என்வலப் வரும்னு சொல்றீங்க. அந்த என்வலப்புக்குள்ள என்ன இருக்கும், அது எப்படி அது மக்களுக்கு அது நீங்கள் விளங்கப்படுத்த முடியும்? அதாவது அந்த என்வலப்புக்குள்ள என்ன இருக்குமென்று சொன்னா இதான் அந்த என்வலப்பு. அந்த என்வலப்புக்கு முதலாவது இருக்கிறது வந்து ஒரு சிவத்த புத்தகம் ஒன்று இருக்கும். இந்த சிவத்த புத்தகத்தில் இருப்பது தான் நேஷனல் ரீதியாக வரும் வாக்கெடுப்பின் டாபிக்கள். ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கா வாக்கெடுப்பு வார பட்சத்தில் வந்து அது 2 டாபிக்கா இருக்கலாம், 3 டாபிக்கா இருக்கலாம், 4 டாபிக்கா இருக்கலாம். எவ்வளவு டாபிக் வந்து நேஷனல் ரீதியா வருகுதோ அது வந்து இந்த சிவத்த புத்தகத்தில் வந்து டாபிக், அதுக்குரிய விளக்கம் வந்து இந்த சிவத்த புத்தகத்தில் வரும். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிவத்த புத்தகத்தில் 2 விடயம் தான் வந்திருக்கு. அது சொல்லப்போது 4 என்றால் 4 தரம் 1 2 3 4 வந்திருக்கு. இப்போ 2 வந்துக்கிட்டியா, இந்த 2ம் என்ன விடயம்? இந்த 2 விடயத்தை பற்றி நாங்கள் மற்ற முதலாவது போடுற வீடியோவில் வந்து ஃபுல் விளக்கமாக கொடுத்துருக்குறோம். அது என்ன விடயம், அதில் வந்து என்னத்துக்கான இந்த விடயம் வந்திருக்குது, இதுக்கு யாருக்கு நன்மை யாருக்கு தீமைன்றதை ஃபுல்லாக விளக்கமாக அதில் சொல்லியிருக்கோம். இதில் வந்து மெயினாக நாங்கள் இப்போ இந்த என்வலப்புக்கு வேறு என்ன விஷயம் இருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மேலே காட்டியிருக்கும் போது ஒரு ஸ்டிம் செத்துலன்னு சொல்லி வரும். அதுதான் உங்களோட ஓட்டு போடுறதுக்குரிய அத்தாச்சி அட்டைன்ற மாதிரி அந்த இது. அதில் தான் மெயினாக நீங்கள் சைன் வச்சு போட்டு நீங்கள் ஓட்டு போடைக்க அந்த மட்டையும் சேர்த்து அனுப்பினா தான் உங்களோட ஓட்டு வந்து செல்படி ஆகும். பிறகு வந்து இன்னொரு மேலே காட்டியிருக்கும் போது உங்களுக்கு 2 3 இப்போ எத்தனை இது இப்போ இந்த முறை வந்து 2 டாபிக் வர அறியால அந்த 2 1 2 நம்பர் போட்டு ஒரு பேப்பர் வந்திருக்கு. அதில் நீங்கள் யா இல்லாட்டி 9 என்று சொல்லி எழுதணும். எழுதி போட்டு அதை வந்து நீங்கள் அனுப்பணும். அதே நேரத்தில் வந்து சில மாநிலங்களில் வந்து மாநில ரீதியான ஏதாவது எலெக்ஷன்கள் வந்துச்சுன்னு சொன்னா நீல கலர் பேப்பர்ல வந்து அதுக்கும் வந்து ஒரு வாக்கு போடுறதுக்கு போட்டிருப்பாங்க. அது வந்து நேஷனல் ரீதியா இல்ல, அது மாநிலம் சம்பந்தமா இருக்கும். அதே நேரத்தில் வந்து கெமேண்ட சம்பந்தமா கூடிய வந்தா கூட வேற கலர்ல வந்து இன்னொரு ஷீட் இருக்கு, அதை நீங்க சேர்த்து அது போடலாம். அதுக்குரிய விளக்கம் வந்து தனியாக இன்னொரு வெள்ளை புத்தகத்தோட வந்து உங்களுக்கு வரும். அதை நீங்க பார்த்து இது பண்ணலாம். இப்போ சில நேரங்கள்ல வந்து நாங்களும் பெரிய டாபிக்கலாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு மாநிலத்தில் அந்த விஷயத்தை நாங்கள் வந்து வருங்காலத்தில் கொண்டு வரும். நேஷனல் விஷயத்தை விட இந்த மாநிலம் சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது முக்கியமான விடயங்கள் இருந்தால் அதையும் கொண்டு வரும். ஆனால் அது கூடுதலாக வந்து விடயங்கள் வார பட்சத்தில் வந்து அது எல்லா விஷயத்தையும் வந்து நாங்கள் கொண்டு வரையலாது. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கிறபடியெல்லாம். ஓகே, உடனே இந்த முறை வந்திருக்கு 2 விடயம். 2 விடயத்துக்கு தான் இந்த ஃபார்மில் 2 பட்டி போட்டிருக்குது. 2 பட்டிக்குள்ளே நீங்கள் யாவது 9 2 விஷயம் என்னன்றதை வெள்ளனே சொல்லியிருக்கிறோம். 10 மில்லியன் செலவை கட்டுப்படுத்துறது ஒரு விடயம். 2ஆம் விடயம் வந்து சிவில் சொத்து. இப்படி 2 விடயத்தை தான் இங்கே போட்டிருக்கிறோம். நீங்கள் விரும்பினர்கள் யா ஒரு 9 நீங்கள் முடிவெடுக்கணும். பல பேர் சொல்லியிருந்தோம், பல வீடியோக்கள் பார்த்துருந்தோம். 10 மில்லியனை கட்டுப்படுத்தினால் உங்கள் வெளிநாட்டுக்காரருக்கு பிரச்சனை கூடும் அப்படியான விடயங்கள் சொல்லியிருந்தார்கள். சில பேர் சொன்னார்கள் 10 மில்லியன் விட கூட வரணும் என்று சொன்னால் இங்கே வேலை பிரச்சனைகள், வேலைக்கு ஆட்கள் வேணும், இப்படியான பிரச்சனை இருக்குது. நீங்கள் முடிவெடுங்க. எங்கட சாய்ஸ் வந்து நான் உங்களுக்கு எப்படி என்னன்றதை சொல்கிற மட்டும்தான். இப்போ போடுறது நீங்கள் முடிவெடுத்து யா ஒரு 9 போடுங்க. இது மட்டும்தான் எங்களுடைய விருப்பம். நீங்கள் என்ன சொல்றீங்க இதுக்கு? கண்டிப்பாக. அதுவும் முக்கியமாக வந்து வெளிநாட்டுக்காரர்களின் பங்கு ஓட்டு போடுறதன் பங்கு வந்து ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. அதுவும் வந்து எங்கட தமிழாக்கள் வந்து ஓட்டு போடுறது அதை விட இன்னும் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது. அதனால எங்களுக்கு இது முக்கியம்.
நீங்கள் எல்லாரும் வந்து நாங்கள் அதான் உங்களுக்கு இலகுவான வழியில் வந்து நடக்கிற ஒரு எலெக்ஷனையும் பற்றி நாங்கள் வந்து என்னென்ன டாபிக்கல் வருது, உங்களுக்கு அதில் என்ன நன்மை தீமை இருக்குன்றத பற்றி விளக்கம் தாரோம். முடிவுகள் வந்து உங்களுக்கு கைதான் இருக்குது. நீங்கள் யாவோ நைன் போகிறது அது உங்களோட கைதான் இருக்குது. நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் இந்த கொமெண்ட்லேயும் போட்டு விடலாம், மற்றவையிலும் பார்த்து அறிஞ்சு கொள்றதுக்கு. மற்றும்படி வந்து எங்களுக்கு முக்கியம் நீங்கள் வந்து வாக்களிக்கணும். இது வந்து இந்த முறையும் வந்து இதுவரைக்கும் இல்லாத வரலாறு காணாத மாதிரி மேக்சிமம் வாக்கு போகிற மாதிரி, அதுவும் வெளிநாட்டுக்காரர் இங்கே இருந்து நைசன்டி எடுத்த வெளிநாட்டுக்காரர் வந்து மேக்சிமம் வந்து ஓட்டு போடணும் என்ற எந்த ஆசை. அது வந்து இந்த வித்தியாசம் வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கும் விளங்கணும். ஓகே, இப்போ வர மக்கள் வந்து இதை சீரியஸாக எடுத்துக்கொள்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 10 மில்லியன் விஷயம் வந்து இந்த முறை பெரிய கேம்பெயினாக வந்து போட்டுருக்குறாங்க. அது வெளிநாட்டுக்கார சம்மந்தம் என்றால அது எல்லா விதத்தாலையும் போட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எல்லா எலெக்ஷன் டைம்லேயும் வந்து எல்லா டாபிக்லையும் வந்து இந்த அளவுக்கு விளம்பரம் பண்ணுறதுல இந்த விஷயத்தில் இது பண்ணுறாங்க. அதே மாதிரி நாங்களும் மக்கள் எங்களோட உரிமையை வந்து விட்டு கொடுக்காம ஓம் இல்லை ஏதாவது உண்டு போடணும் ஏன்னு சொன்னால் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் கூட வந்து இந்த விஷயம் வந்து மாறடையலாம். மற்றது இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நாங்கள் பார்க்க மட்டுக்கு மட்டாகத்தான் இருக்கிறது. அது ஓமாவும் வரலாம், இல்லையும் வரலாம். 50க்கு 50 இருக்கிற சிச்சுவேஷன்லாம் இப்போது இருக்குது. அதனால் வந்து உங்கள்கிட்ட ஒவ்வொரு ஓட்டும் வந்து ரொம்ப முக்கியம். மேக்சிமம் இந்த வீடியோவை எப்படி ஓட்டு போகிறேன்னு தெரியாத வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மற்ற வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுக்குரிய ஃபுல் விளக்கத்தை நாங்கள் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சவருக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோவும் உங்களுக்கு வந்து கிடையும். நாங்கள் யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் 4 விதமான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு எது வசதியோ அந்த இடத்துல வந்து நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து இலகுவாக வந்து சேரும். மறக்காமல் இன்றைக்கு பின்னேரம் எங்களோட வீடியோக்களை பாருங்கள். உண்மை என்ன பல பேர் என்ன கேட்டுமானா நீங்கள் போட்டு போட்டீங்கடா தமிழ்நாடு எங்கே போட்டு வீட்டை வந்து வீட்டை கிடக்குன்னு சொல்லிடணும். உண்மையிலே நீங்கள் போடுங்க. அது என்ன நன்மை தீமை உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பினும் வேறு யாரும் இருப்பினும் இனி வரும் காலங்களில் இந்த வாக்கெடுப்பு ஏன் வருது, அந்த வாக்கெடுப்பு ஏன் பெற விடயங்கள் நாங்கள் கொண்டு வரோம். அப்போ நீங்கள் எங்களோட வீடியோ பாருங்கள், பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு விளங்கும். இன்னதுக்காக தான் இந்த வாக்கு, இன்னதுக்கு தான் இந்த வாக்கு, இது போடலாமா இல்லையா. சரி சார், நான் வேலைக்கு போகிறது எனக்கு இதுக்கு நேரம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமையில வர நீங்கள் கூட போஸ்ட் பட்டிக்குலர் போடலாம், பிள்ளைகளை கொண்டு நீங்கள் நிரப்பலாம். கண்டிப்பாக வாக்கு போடுங்க. என்ன சொன்னால் கூடுதலான தமிழ்நாட்டில் வந்து நான் என்னோட பல பேர் காய்ந்தார்கள். நான் வாக்கு போடுறது தம்பி அது வீட்டு அடக்கு அது பொருளாம் பல பேர் காய்ந்தார்கள். போடுங்க. இந்த முறை பொதுவான வெளிநாட்டுக்காரருக்கான ஒரு முக்கிய விடயம். அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக யாவோடு நயன்போடு நாங்கள் சொல்லலை. முக்கிய விடயம் அது நான் என்ன விடயம் சொல்லிட்டோம் அதை ஆராய்ந்து உங்கள் வாக்கில் போடுங்க. ஏன்னா இந்த முறை பல பேற்ற வாக்குகள் போடாமல் இருந்த வாக்குகள் வந்து நீங்கள் போடக்கூடிய இருக்கு. அதுக்கான முழு விவரமும் இங்கே தந்துக்கிறோம். உங்கள் வாக்குகளால் சில விடயங்கள் வெற்றி பெறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் சொன்னது போல் 1 வாக்கோ 2 வாக்கோ 500 வாக்கோ வாக்கு வரும்போது வெற்றிக்கான ஒரு முயற்சி இருக்குது. ஆகவே வாக்கில் போடுங்க. இந்த முறை நீங்கள் போடும் வாக்கை வச்சு ஒவ்வொரு முறையும் வரும் வாக்கெடுப்பு நீங்கள் போய் வாக்குப்பட்டியில் வாக்கு போடுங்க. அப்போ உங்களுக்கும் 4 பேரும் சேர்ந்து இந்த விஷயம் என்னன்றது தெரியும். அந்த வாக்கெடுப்பு நாங்களும் போட்டோம்னு இருக்கோம். எனக்கும் இந்த நாட்டில் குடியுரிமைக்கான என்ன தகுதி இருக்குது, நானும் வாக்கு போட்டுன்ற பெருமையும் உங்களுக்கு இருக்குது. ஆகவே தான் கண்டிப்பாக நீங்கள் வாக்கு போடுங்க. அதுக்காக நாங்கள் இன்னதுக்கு யாவோ நைனோன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ 4 பேரை கேட்டு அதுக்கு விளக்கம் போட்டிருக்கோம். அதை அறிந்து இந்த வீடியோவில் பார்த்து வாக்கு போடுங்க. இது முக்கியமான விடை. மற்றது 3 விதமான வழிகள் இருக்கிறது. அதையும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், ஒன்று நீங்கள் வந்து கெமெண்டேல அந்த வாக்குப்பட்டி இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் டிரெக்டாக கொண்டு போய் போடலாம். அதுக்கு கொண்டு போடைக்க உங்களுக்கு வந்து அந்த ருக்காந்த் ஓட் குவேருக்குள்ளே அந்த உங்களோட ஸ்டிம் செத்தலும் மற்றது உங்களோட யானைன் க்ரோய்ஸ் பண்ணியிருந்த அந்த பேப்பரையும் சேர்த்து நீங்கள் அதுக்குள்ளே போடணும். அப்போ தான் செல்படி ஆகும். நீங்கள் முக்கியமாக ஸ்டிம் செத்தில் வந்து சைன் வைக்க மறந்துடுறாங்க, இல்லாட்டிக்கும் உங்களோட ஓட்டு வந்து செல்படி ஆகாது. அது ஒரு வழி. 2வது வழி, அந்த கெமெண்டை பூட்டி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ரெகுலர் கொண்டு நீங்கள் போட போகிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்து வெளியால் போஸ்ட் பட்டிக்குலையும் கொண்டு போடலாம். இதே சிஸ்டத்தில் வந்து போடலாம். உங்களுக்கு கெமெண்டுக்கு போகக்கூடிய வசதி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வந்து மஞ்சள் போஸ்ட் பட்டிக்குள்ள கொண்டு போடலாம். ஆனால் அது வந்து நீங்கள் இந்த ருக்காந்த் ஓட் குவேருக்குள்ளே வச்சு போடலாது. நீங்கள் ஒரு வெள்ளை ஃபென்ஸ்டு குவேர் எடுத்துட்டு அதில் வந்து ஸ்டிம் செத்தில் முன்னுக்கு வச்சு அதில் அந்த கெமெண்ட் அட்ரஸ் முன்னுக்கு போட்டிருப்பாங்க. அந்த பக்கம் வர மாதிரி அதை முன் பக்கம் வச்சு போட்டு பிறகு வந்து உள்ளுக்குள்ள அந்த உங்களுக்கு வந்து ருக்காந்த் ஓட் குவேர் அதுக்குள்ள அந்த நீங்கள் யானைன் அப்ஸ்டிமன் பண்ண செத்திலே உள்ளுக்குள்ள வச்சு போட்டு ஒட்டி போட்டு போட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ராங்க் பண்ண தேவையில்லை. ஏன்னா அந்த QR கோட் வந்து உங்களோட அந்த அட்ரஸ் இதிலே போட்டிருக்கு. முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால்,
பின் பக்கத்துல வந்து உங்களோட அட்ரஸ் போட்டிருக்கு. என்ன அந்த அட்ரஸ்ல உங்களுக்கு அந்த கார்டு வந்திருந்தது மாறி உங்களோட பக்கத்தை போடாம கெமெண்ட் அட்ரஸ் வருதா அதை செக் பண்ணி போட்டு இல்லாட்டி திருப்பி அதை உங்களுக்கு போஸ்ட் பண்ணி வந்துடும். அதை செக் பண்ணி போட்டு மஞ்சள் பட்டிக்குள்ள நீங்க போட்டு விடலாம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற மஞ்சள் பட்டிக்குள்ள. இந்த 3 விதமான வசதிகள் உங்களுக்கு இருக்குது இந்த ஓட்டுகளை நீங்க கொண்டே போடுறது. நீங்க சொல்ற போல கண்டிப்பா இந்த அட்ரஸ்ல வாரது பின்பக்கம் இதுல போட்டிருக்காங்க இல்லைன்னா அதாவது நீ கையெழுத்து போடணும்னு சொல்லி. அப்ப கண்டிப்பா நீ மறந்துடாங்க. சொன்னபோல நீங்க கையெழுத்து போடாவிட்டால் உங்களோட வாக்கு செல்லுபடியாக போகுமா. தயவு செய்து இதை பாருங்க. இதுல மஞ்சளால போட்டுருக்கு. இதையும் கையெழுத்து போட்டு உள்ளுக்கு வச்சு யார் சொன்ன போல உங்க இதுவும் முக்கியமான விடயம். ஒவ்வொரு 3 மாதத்துக்கு வரும் வாக்கெடுப்பு. இதை பற்றியான ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். இந்த முறை தெளிவாக உங்களுக்கு நாங்கள் சாரப்படைன்னு சொல்லிக்கிறோம். வாக்கெடுப்பு செய்யுங்க, வாக்கு போடுங்க, வாக்கெடுப்பை பாருங்க என்ன நடக்குது.